சென்னையில் வீடு ஷிஃப்ட் பண்ணுறீங்களா இல்லை பெரிய பொருளை வந்து ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறீங்களா, GoGoTruck.in இவங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். அஃபோர்டபுள் ரேட்ஸ்க்கு ப்ராப்பராக உங்களுக்கு வந்து மூவ் பண்ணி தந்துடுவாங்க. கீழே இருக்கிற அந்த ஆஃபர் கோட் யூஸ் பண்ணுங்கள், 10% ஆஃபர். மிருதன் ஜெயம் ரவியோட 2016 சக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து அவருடைய மூஞ்சியில் வந்து அந்த தேஜஸாக மாறி இருக்கிறத வந்து பார்க்க முடிந்தது. மனுஷன் அவ்வளோ ஹேண்ட்ஸமாக அந்த ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், எமோஷனல் சீன்ஸ் ஆகட்டும், காமெடி சீன்ஸ் ஆகட்டும் பிரித்து மேறாரு. இன்னைக்கு கேர்ள் ஃபேன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு ரோ 3 ரோ ஃபுல்லாக வந்து கேர்ள்ஸ் இருக்கிறது வந்து அவருடைய வளர்ச்சி அப்படிங்கிறது, அந்த இமேஜ் அப்படிங்கிறது, இமேஜ் மேக் ஓவர் அப்படிங்கிறது 2015 எவ்வளோ பெருசாக நடந்திருக்குது அப்படிங்கிறது வந்து காட்டுச்சு. சக்தி சௌந்தரராஜன் நாயல் ஜாக்கரை எடுத்த ஒரு மனிதர். நாயிலிருந்து அந்த படம் வந்து ஆரம்பிக்குது. அந்த வைரஸ் அப்படிங்கிறது வந்து பரவ ஆரம்பிக்குது. ஒரு ஜாம்பி படம் இங்கிலீஷில் வந்து நிறையா படங்கள் பார்த்துருப்போம். ஒரு வைரஸ் அஃபெக்ட் ஆகும், பார்த்தா ஊரே வந்து அப்படி மாறிடும், அப்புறம் அதை எடுத்து ஒருத்தர் போராடுவார், அது மாதிரி தான். ஆனாலும் அதெல்லாம் தாக்கங்கள் இருந்தாலும் அதை வந்து நமக்கு லோக்கலைஸ்டாக ஒரு ஊட்டியிலேருந்து ஆரம்பிக்கிற கதை அப்படிங்கிறதுக்கு ப்ராப்பரான ரீசன் கொடுத்து அது பரவதும் வந்து ஒரு நேச்சுராக வந்து பரவி, அதே மாதிரி அந்த வெறும் ஜாம்பி அப்படிங்கிறது ஃபஸ்ட் ஃப்ரேம்லேருந்து ஜாம்பி வருது அப்படின்ட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டு வந்து நம்மளை வந்து பயப்படுத்தவோ இல்லை சர்ப்ரைஸ் பண்ணவோ அப்படி ட்ரை பண்ணாமல் ஒரு கதை, ஒரு அழகான கதை, ஒரு ஜெயம் ரவி, ஒரு தங்கச்சி, அவர் ஒரு ஏன் டிராஃபிக் போலீஸ் ஆகிறாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக்ரவுண்டு, அவருக்கு வந்து ஒரு நண்பர் வந்து காளி வெங்கட்டு, ஜெயம் ரவி வந்து எப்படி வந்து லக்ஷ்மி மேனனை சந்திக்கிறாரு, லக்ஷ்மி மேனனுடைய அப்பா வந்து ஒரு மினிஸ்டர், அவர் என்ன பண்ணுறாரு, இதுக்கெல்லாம் ஒரு ப்ராப்பரான ஒரு டெஃபினிஷன் கொடுத்து கதையை வந்து கரெக்டாக ஓட விட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த உள்ள ஜாம்பி மேட்டர் உள்ளே வர்றது அப்படிங்கிறது வந்து சக்தி சௌந்தரராஜனுடைய மெச்சூரிட்டியை காட்டுது. அதுதான் இந்த படத்தை வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக வந்து மாற்றுது அப்படின்னு வந்து சொல்லிடலாம். சக்தி சௌந்தரராஜனுடைய காமன் சென்ஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாராட்டுக்கள். 2வது மிகப்பெரிய பாராட்டு அப்படிங்கிறது இமான் அவர்களுக்கு தான். விட்டதெல்லாம் சேர்த்து இந்த படத்தில் வந்து அந்த ஜாம்பி வந்து எப்படி வெறித்தனமாக அலையுதோ அந்த மாதிரி வெறித்தனமாக வந்து பிஜிஎம் போட்டிருக்காரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு பிஜிஎம்மும் அந்த ஜாம்பி வர்றதாகட்டும், இவங்க அந்த ஆக்ஷன் சீன்ஸ் ஆகட்டும், அவருக்கு பின்னாடி வர்ற பிஜிஎம் அப்படிங்கிறது வந்து விசிலை வந்து பயங்கரமாக இது பண்ணி வெளில போகும்போது வந்து பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் செம்ம என்டர்டெய்னிங்காக இருந்துச்சுல்ல, நமக்கே வந்து அப்படியே சும்மா பரபரன்னு இருக்குல்ல அப்படின்னு சொல்ல மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது வந்து இமான் அவர்களுடைய இசை. பாராட்டுக்கள் சார். இன்னும் மென்மேலும் வந்து இந்த மாதிரி படங்கள் வந்து நீங்கள் வந்து தரணும். காளி வெங்கட் ஒரு சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காரு. சூப்பரான ஒரு சப்போர்ட்டிங் ரோல். அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைலாக்கள் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு நான் நினச்சேன். அதே மாதிரி டைலாக் டிபார்ட்மெண்ட்டில் வெறும் நிறைய ஆக்ஷன் சீன்ஸ் இருக்குது, ஆனால் டைலாக்ஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணி இருந்திருந்தாங்கன்னா வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்லா இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையா இருக்குது. ஆனாலும் அந்த ஜாம்பி இன்ட்ரொடக்ஷன்லேருந்து கடைசி வரைக்கும் சக்தி சௌந்தரராஜன் அந்த வந்து மேன் பவரை வந்து ஹேண்டில் பண்ணியிருக்கிற விதம் அப்படிங்கிறது வந்து ஆச்சரியப்பட வைக்குது. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து, இல்லை எனக்கு ஞாபகம் கூட இல்லை, இவ்வளோ எக்ஸ்ட்ராஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் வந்து ஒரு படம் எடுத்தது வந்து இந்த படமாக தான் இருக்கும். ஒரு சீனில் பார்த்தீங்கன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 500 எக்ஸ்ட்ராஸ் வந்து நீங்கள் வந்து ஜாம்பியாக வந்து தெரிவாங்க. அது வந்து பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுது. அது எப்படி கண்ட்ரோல் பண்ணி எப்படி ஒரு படமாக எடுத்தார், அந்த 500 பேரும் பெர்ஃபார்ம் பண்ண வேண்டும், சும்மா நிற்கக்கூடாது அப்படிங்கிறப்போ அதை கண்ட்ரோல் பண்ணி எடுத்த சக்தி சௌந்தரராஜனுடைய மெச்சூரிட்டியை பாராட்டுகிறேன். அவருடைய அந்த முயற்சி அப்படிங்கிறது மிக பெருசு, ஒரு பிரேக் த்ரூ. இது மாதிரி வந்து இன்னும் பல படங்கள் வர்றதுக்கான ஒரு பெரிய ஆரம்பமாக வந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லிடலாம். லக்ஷ்மி மேனன் ஒரு காதலியாக வந்து வர்றாங்க. ஆனால் என்ன பிரச்சனைனா இந்த ரொமான்டிக் சீன்ஸ் எல்லாம் பண்ணுறப்போ வந்து நமக்கு திடீர்னு வந்து மேட்டுக்குடியில் வர்ற கவுண்டமணி தான் ஞாபகம் வருது. அம்மா போதுமா நிறுத்துமா அப்படிங்கிற லெவலுக்கு தான் வருது. இதில் வந்து நான் அவளை குறை சொல்ல விரும்பல, பட் ஆனால் அது வந்து அவளுக்கு சிங்கே ஆகாமல் ஏதோ வந்து ஒரு அவுட் ஆஃப் த வேர்ல்டு, இப்போ வந்து ஒரு கும்கியில் பண்ணாங்கன்னா அது வேறு, பட் இதில் வந்து ரொம்ப செயற்கைத்தனமாக வந்து அவருடைய அழுகையாகட்டும் எமோஷன்ஸ் ஆகட்டும் வேஸ்ட்டாக தான் தெரியுது. ஆனால் அதே சமயம் ஜெயம் ரவியினுடைய தங்கையாக நடித்திருக்கிற அந்த பொண்ணு அப்படிங்கிறது வந்து அவ்வளோ சூப்பராக எமோஷன்ஸை வெளிப்படுத்தும் போது வந்து ஓகே, அதாவது அதுக்கு வந்து இது ஈடு கொடுத்துருது அப்படின்னு வந்து நினச்சிக்கலாம். படம் ஃபுல்லாக வந்து ஆக்ஷன் பேக்கெட்டுங்க, சும்மா சுட்டுக்கிட்டே இருக்கார் ஜெயம் ரவி. ஆனால் அது வந்து பெருசாக வந்து ஒரு அவர்ஷனாக வந்து தெரியல. அதே மாதிரி பாராட்டுக்கள் போக வேண்டியது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டு. இத்தனை பேர்த்துக்கு மேக்கப் பண்ணி அதை கொஞ்சம் ரொம்ப கோரமாக கட்டினாலும் வந்து மக்கள் பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ஒன்றும் இல்லைனாலும் வேஸ்ட்டு. ஸோ நடுவில் ஒரு பேலன்ஸ் பண்ணி தமிழ் சினிமா ஆடியன்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இவ்வளோ பேர்த்துக்கு மேக்கப் பண்ணியிருக்கிறதாகட்டும். அதே மாதிரி ஜாய் கிறிசல்டா அவங்க தான் வந்து இதுக்கு காஸ்டியூம்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜெயம் ரவிக்கு நல்ல காஸ்டியூம்ஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஜாம்பி இவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கிழிந்த காஸ்டியூம் இதெல்லாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து தெரிந்தது. ஆக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் எக்ஸல் பண்ணி இது வந்து பெரிய ஆர்ட் ஃபிலிமாக டெலிவர் பண்ணல, கண்டிப்பாக ஒரு கமர்ஷியல் சக்ஸஸ்க்காண்டி தான் வந்து டெலிவர் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் அந்த சின்சியரிட்டி தெரியறதுங்காட்டி தான் வந்து இந்த படம் எல்லாரும் வெளியில் போகும்போது வந்து எல்லாத்துக்கும் ஒரு சின்ன மனநிறைவோடு வந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறது வந்து
அதான் காரணம். ஆனால் இந்த படத்தினுடைய நெகட்டிவ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, 2வது ஹாஃப் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ப்ரெடிக்டபிள் ஆகி சும்மா சுடுன்னு சுட்டு ஒரு இடத்துல போய் நின்றது கதை. அந்த இடம் அப்படிங்கிறது வந்து நமக்கு ஒரு அளவுக்கு சினிமா தெரிஞ்சவங்களுக்கு கூட தெரியும் அது செட் அப்படின்ட்டு. அந்த செட்டுக்குள்ளேயே படம் வந்து கடைசி ஒரு 1/2 மணி நேரம் இல்லாட்டி ஒரு 20 நிமிஷம் நகர்றது அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சலிப்பை ஏற்படுத்தி, என்னடாது அப்படின்ட்டு ஒரு இந்த கிராஃப் இப்படி போய் அப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒரு இறங்குற மாதிரி ஒரு ஃபீலிங். அதுதான் இந்த படத்தினுடைய ஒரு சின்ன நெகட்டிவாக வந்து நான் பார்த்தேன். அதை கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதுக்கு எல்லாம் சேர்த்து கடைசியில் எண்ட் கார்டு போடும்போது மிருதன் 2 வருது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு சூப்பரான ஒரு விளக்கத்தை வந்து கொடுத்துட்டு போயிருக்கார் சக்தி சௌந்தரராஜன். பாராட்டுக்கள். எனக்கு தெரிந்து வெகுஜன மக்களுக்கு எல்லா சென்டரிலும் பெருசாக வந்து பிடித்து படம் பெருசாக ஓடும் அப்படிங்கிறது வந்து என்னுடைய நம்பிக்கை. இந்த படத்திற்கு என்னுடைய மார்க் அப்படிங்கிறது வந்து 5க்கு நிச்சயமாக 3.75 தருவேன். தாராளமாக போய் பாருங்கள். ஆனால் உங்கள் குடும்பத்தோடு பாருங்கன்னா பயப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சின்ன குழந்தைங்க. மற்றபடி நல்ல என்டர்டெய்னிங்கான ஒரு படம். போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டுக்கு. மீண்டும் ஒரு விமர்சனம், முன்னோட்டம் இல்லாட்டி வீடியோவுடன் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.